செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக நம்ம ஊரில் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படத்தில் நடிக்கும்போது பலர் என்கிட்ட சில்மிசம் பண்ண நினச்சாங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் தப்பிச்சு தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடீர்னு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சினிமாவில் எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாழணும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது மாதிரி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு வேறு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. சினிமாவில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை எதுவும் வந்ததில்லை, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி. ஆனால் என்னை படுக்கைக்கு கூப்பிட்டது சினிமாவில் இருக்கவங்க கிடையாது, தொழிலதிபர்களும் பணக்காரர்களும் தான் என்ன அது மாதிரி கூப்பிட்டாங்க. நான் சினிமாவை ஒரு தெய்வமாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி. பணத்தால் எல்லாரையும் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சிலர். நாங்கள் சினிமாவை ஒரு தொழிலாக பார்க்குறோம், பணத்துக்காக நாங்கள் என்னன்னாலும் செய்வோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இன்னையோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி. சினிமாவில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது மாதிரி நிறையா நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.